மேகி மாதிரியான ஒரு நூடுல் டைப் இது. ஆக்சுவலாக ரெடி குக் மாதிரி அங்கே இருக்கும். நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாங்காலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் எனக்கு இந்த பாங்கா. மசாலா முட்டை இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன சாப்பிட போகிறோன்னா, நம்ம பண்ண போகிறதில்ல, சாப்பிட தான் போகிறோம். என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக பர்மீஸ் ஃபுட்டுங்க. பர்மீஸ் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறேன். எங்கள் ஏரியாவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேமஸான கடை இருக்குது. அங்கே இருந்தால் இன்றைக்கி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். அந்த கடை எங்கே இருக்குது, அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்றது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி அங்கேருந்து நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நானும் நம்ம கேமராமேனும் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா முட்டை, அதுக்கப்புறம் சீஜோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாங்கா. இது தாங்க ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சாலும் சில இடங்களில் டேஸ்ட்டாக கிடைக்காது. ஓகேங்களா? இது மட்டும் சில இடங்களில் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப சூப்பராக இது கூட மேட்ச் ஆகக்கூடிய சூப், வாழைத்தண்டு சூப். அதுக்கப்புறம் அத்தோ. அதோட முக்கியமான ஹீரோவா பேஜோ மசாலா. இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, பாங்காலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் எனக்கு இந்த பாங்கா. இது என்னென்னா ஒரு சாலட் ரெசிபி மாதிரி, நான்வெஜ் சாலட் ரெசிபி. இது கூட பார்த்திங்கன்னா கோஸு, அப்புறமா வந்து அந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அந்த ஆனியன்னு, எல்லா மசாலாஸ் அந்த எல்லாமே போட்டு அத்தோவுக்கு உண்டான எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. என்னென்னா அந்த நூடுல்ஸ் மட்டும் இருக்காது. மற்றபடி நூடுல்ஸ்க்கு பதிலாக முட்டை போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சாலட் தான் இது. அப்படியே அடிக்க போகலாம் வாங்க. ரொம்ப கூட்டமான நேரத்தில் இது கண்டிப்பாக கிடைக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வாங்க முடியுது. நான் அந்த கடையோட ரெகுலர் கஸ்டமரு. அதனால் அண்ணன் சொன்ன உடனே எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அடா 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 அப்படி தாங்க இருக்குது. கொஞ்சமாக இருந்தாலும் அதுலேயும் சாப்பிட்லாம். இந்த முட்டையோடு இதை எடுத்து சாப்பிட்றது செழிப்பாக இருக்குது. இந்த சூப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாழைத்தண்டு சூப் நான் சொல்ல வேண்டியதில்லை அதிகமாக, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் குடிங்க. இப்போ நம்ம சீஜோ தான் சாப்பிட போகிறோம். ஓகேவா? சீஜோனா என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட மேகி மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃப்ரை பண்ண மாதிரியான ஒரு நூடுல் டைப். கொஞ்சம் சோயா சாஸ்லாம் போட்டு, கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு மேகி மாதிரியான ஒரு நூடுல் டைப் இது. ஆக்சுவலாக ரெடி குக் மாதிரி அங்கே இருக்கும். அதை தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். சூப்லேயுமே கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எப்படி ஆயில்டாக இருக்குன்னு. அத்தோ மாதிரி இருக்காது இது. ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கடையில் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருவீங்களா, அது மாதிரி இது ஒரு டைப். பர்மீஸ் டைப்பில் இது வந்து ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் மாதிரி. நல்லா நட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லி உங்களை வெறுப்பேற்ற வேண்டாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் எந்த ஷாப் லொக்கேஷன் எல்லாமே கூடிய சீக்கிரம் வீடியோவாக போடுறேன். அடுத்தது நம்ம அத்தோ ட்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்பவுமே ஒரு கடையில் செம்மையாக இருக்கும். நான் அடிக்கடி வாங்கியிருக்கேன். பட் சூப்பராக இருக்கும் உங்கள் கடையில். நீங்கள் டாட்டுக்கு நினச்சிக்காதீங்க, இது ப்ரமோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் ஒவ்வொரு ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ப்ரமோஷன் கிடையாது. சூப்பை போட்டு ஒரு காட்டு. இந்த எல்லா டிஷ் கூடையும் சூப்பு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. சூடாக ஊற்றி சாப்பிட்ருங்க. அந்த சூப்பை தனியாகவும் கேட்டு வாங்கி குடிங்க.
அடுத்து நம்ம சாப்பிட போகிறது பேஜோ மசாலா. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டிஃபான பீஸா மாதிரி, ஓகேங்களா? இது ஒரு இந்தியன் டைப் பீஸா மாதிரி. அதுலேயும் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த புளித்தண்ணி, அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் அதோட ஆயிலு, இந்த கார்லிக் ஆயிலு, அது மாதிரி மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே போட்டு, அந்த கோஸு, ஆனியனு, கொத்தமல்லி ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். செம்மையாக இருக்கும். சூப்பை ஊற்றுறோம். இதுக்கு சாஸ் எல்லாம் செட் ஆகாது, அதனால சூப் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க பேஜோவும். நான் எப்போ போனாலும் அந்த ஷாப்புக்கு போனேன், எத்தனை ஐட்டமும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நம்ம கேமராமேனுக்காக சேர்த்து நிறைய வாங்கியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, ஹாஃப்ன்றதை 1/2 மாதிரி வாங்கிப்பேன். ஏன்னா இது ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது. நீங்களும் அது மாதிரி ஆஃபு, கோட்ரு அந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய ஆர்டர் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது. மசாலா முட்டை, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம எந்த இடத்துலையும் இந்த அத்தோ பேஜோ அது மாதிரி கடைங்க நிறையா இருக்குது. பட் பர்டிகுலராக இங்கே இந்த கடையோட லொக்கேஷன் நான் கூடி சீக்கிரம் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக செழிப்பாக இருக்கும் எல்லா ஐட்டமுமே. இந்த சூப் ஆகட்டும், பாங்காவாகட்டும், பேஜோ மசாலா, முட்டை, சீஜோ, கோசை, மொயிங்கா, அத்தோ எல்லாமே அசத்தலாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களை எல்லாத்தையும். பாய்.